இது மட்டுமல்ல, not only this, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள். there are supernatural miracles. இப்படிப்பட்ட சாட்சிகளை காண்கிற மக்கள், the people who watch such kind of testimonies, தேசத்தின் பல பகுதிகளில் இருந்து விதவிதமான மக்களை தூக்கி கொண்டு ஓடி வருகிறார்கள். they bring people from the far and corner of this nation. இந்த சாட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது, when you see this testimony, யாராவது உங்களிலே சிறு குழந்தைகள் பயப்படுவார்களானால் அவர்களுக்கு காட்டாதீர்கள். if some of your children, if they are fearful, please don't show this to them. ஆனாலும் கர்த்தருக்கு மகிமைக்காக இந்த சாட்சி நீங்கள் பார்த்து, but you have to see this for the glory of கர்த்தரை God, மகிமைப்படுத்துங்க. and you have to glorify the name of God. ஒரு நாள், one day, ஒரு காய்கறி வியாபாரியாம், there was a vegetable vendor. அந்த காய்கறி வியாபாரி திடீரென்று அவருடைய கால்கள் முழுவதும் காளான்கள் வந்து விட்டது. that vegetable vendor had a mushroom like growths throughout his legs. கரங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட காளான்கள் முளைத்து விட்டது. he had mushroom like growths even in his hands. அது கொடுமையிலும் கொடுமை. it was a terrible disease. கர்த்தர் அற்புதர் அவர். he is a miracle working God. 2000 வருடங்களுக்கு முன்பு குஷ்டரோகங்களை தொட்டவர் அவர். before 2000 years he was the one who touched lepers. அந்த மனிதன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். this particular person, he was a beggar. அவனுடைய மனைவி ஓடிவிட்டாள். his wife has ran away. அந்த காய்கறி வியாபாரி எல்லாவற்றையும் இழந்து போனார். that vegetable vendor lost whatever he had. அவருடைய நாற்றத்தினால யாரும் அங்க வாங்க வர முடியல. because of the stench which emanated from his body, nobody came there. he lost everything. 7 வருடங்கள் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். 7 years he was begging. பலர் என்னிடத்தில் போன் மூலமாக கேட்கிறார்கள். many people ring up to me and ask. பலர் என்னிடத்தில் நேரடியாக கேட்கிறார்கள். they even come and meet me in person and ask. எப்படி நீங்கள் அப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களை தொடுகிறீர்கள்? how you can touch such kind of persons with such kind of sicknesses? நான் ஒன்றே மட்டும் உங்களுக்கு சொல்ல முடியும். I can say one thing. இயேசு பிச்சைக்காரர்களை தொட்டாரே. Jesus has touched the beggars. குஷ்டரோகிகளை தொட்டாரே. he has touched the lepers. பேதுரும் யோவானும் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவனை கரம் பிடித்து தூக்கி எடுத்தார்களே. Peter and John lifted a person who was begging. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. I have no silver and gold, but you walk in the name of Jesus of Nazareth. நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீர்கள் ஒவ்வொரு பிச்சைக்காரனையா நான் தேடி சென்று தொட வேண்டும் என்று. since I say this, don't think that I should go in search of each and every beggar and touch him. கேட்பார்கள் இப்படிப்பட்ட கேள்வி. some might ask such kind of questions. மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் தொட்டு சுகமாக்க வேண்டியது. why don't you go to the hospitals and touch everybody and heal them? சுகமாக்கலாம். I can heal them. ஆனால் but இயேசு கொடுக்கிற சுகம் இலவசம். the healing that Lord Jesus gives is free. ஆனால் ரோட்டில் கிடைக்கிற குப்பை அல்ல. but it is not a piece of dirt lying in the road. it is precious. இயேசுவை தேடி வருகிற the people who are யாரையும் அவர் தொடுவார். the people who come in search of Jesus, he touches. ஒரு நாள் டிவைன் ஹீலிங் சென்டருக்கு முன்பாக இந்த மனிதர் வந்து கண்ணீரோடு நின்றார். one day this person came and stood in front of divine healing center. கால்களை மறைத்துக் கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த மனிதனை நோக்கி யாரோ ஒருவர் இந்த விலாசத்தை எழுதி கொடுத்து விட்டு ஓடிவிட்டார்கள். அந்த மனிதனுக்காக நான் எப்படி மனதுருகாமல் இருக்க முடியும்? how can I be not compassionate seeing such kind of a தெய்வீக சுகத்திற்காக வந்திருக்கிற மனிதனுக்காக எப்படி என் இயேசு இறங்காமல் இருப்பார்? how for the healing of such kind of person, how Jesus won't come and touch them? நான் உள்ளத்திலே அன்பிலே நிறைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். I was filled with love and I started to pray. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இறங்கினார். Holy Ghost came into me. என்னுடைய மன ரீதியாக மாம்ச ரீதியாக நான் தொட முடியாத ஒன்றுதான். it is a thing which I can't touch when I think in flesh and my mind. ஆனால் பரிசுத்த ஆவியின் அன்பினால் நான் நிரப்பப்பட்ட பொழுது, but when I am filled by the love of Holy Spirit, அவரை போய் தொட்டேன். I went and touched that person. இயேசு தொட்டு விட்டார். Jesus touched him. 3 நாட்களுக்குள்ள within 3 days அந்த காளான்கள் கொட்டி போனது. those mushroom like growths, ஒரு புது கால்கள் வந்து விட்டது. fell away and he got new legs. கரம் வந்து விட்டது. got a new hand. இயேசு அற்புதர் அல்லவா? Jesus is not a miracle working God. அந்த அற்புதத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். you also expect this miracle. அந்த அற்புதம் இப்பொழுது நீங்கள் காண்பீர்கள். right now you will see those miracles. My name is Ganesh. I was leading a happy married life. I have 2 children. Happiness in my life didn't last long. The family split. For the last 6 to 7 years, my hands and legs have been covered with mushrooming corns, and people were scared of me. The family that was abounding in happiness was split by such a cruel physical disorder. I am a small-time vegetable vendor. Even buyers were afraid of me, and my business dwindled. I had to beg on the streets. I couldn't suffer this disease and would cry aloud for help. Then, one day, I found relief. Jesus healed me. Brother Jawahar Samuel prayed and anointed oil on the affected parts of my body, and I am cured now. The scales have disappeared thanks to the Almighty God.